அதாவது ஆடாதவங்களையும் ஆட வச்சிரும் இந்த தெரு. சன் டிவி பாணியில் சொல்லணும்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைந்தது இந்த பான் வாய்ஸே. உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மியூசிக், அந்த கேலப்பு பாருங்க. கிரில் பண்றாங்க, என்னதுன்னு தெரியல. எவ்வளவு கூட்ட போகுது பாருங்க. மனித நேயம் என்ன இருக்கிறது அவர் ஒரு உதாரணம். இவ்வளவு கேலப்புல இவ்வளவு இதுலயும் வாய்ப்பா இருக்கிறதுக்கு வந்துட்டு தண்ணி அடிக்கிறது வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு எந்திரிச்சு வந்து ரூபா விடுத்தாரு பாருங்க. இந்த மனசு தாங்க. இது எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா வேலை பணக்காரன் அப்படிங்கிறதே இருக்காது. இருக்கிறவன் இல்லாதவனே இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. அதே நேரத்தில் இல்லாதவங்களுக்கும் உதவுங்க. ஸ்பா, நெயில் மசாஜ் சென்டர். என்ன எப்படி இருக்கு பாருங்க ஸ்ட்ரீட்டு. அது வாக்கிங் ஸ்ட்ரீட். ஓகே,
அப்புறம் அது எக்ஸ்டென்ஷன், அங்கே ஃப்ரீ எதுவும் கிடையாது. என்ன டான்ஸ் ஆடுறாரு பாருங்க. என்ன கலர்ஃபுல் லைட். என்ஜாய், நான் என்ஜாய் பண்றேன் உண்மையிலே. நான் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தேன், இப்படி ரோட்டை அடைச்சி இப்படி எல்லாம் போட்டிருக்கு, இந்த சேர் எல்லாம் போட்டிருக்குது. திடீர்னு போலீஸ் ரைடு வரும், டப்ப டப்ப டப்பன்னு அவ்வளோத்தையும் தூக்கி உள்ள எடுப்பாங்க பாருங்க. என்ன பாசா, என்ன வேகமா வரும்போதே படப்பட கூடாதுன்னு எடுத்துட்டு ஓடுவாங்க. போதையில் இருப்பார்னு நினைக்கிறேன் நண்பன். ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது புலோஸ் ஹாஸ்டல்.
ஓ, இந்த ஃபுல் ஹவுஸ் ஹாஸ்டலில் தாங்க நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே எல்லாம் இந்த சந்துக்குள்ளே வந்து இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸு ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்கும். இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இது சாய்கான் காசி டூக்கு. இந்த தெரு இல்லைங்க, ஏதாவது தெரு மாறி வந்துட்டோம். முந்தின தெரு வேறு, நம்ம முதல்ல வந்த தெருவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? கரெக்டாக தான் வந்திருக்கோம். கரெக்ட். த தாஜ்மஹால் இங்கே நல்லாவே இருக்கும். தந்தூர் ரொட்டி 30,000 ரூபா, ரைஸ், கர்ட் ரைஸ், பஸ்மதி ரைஸ், பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. லாஸ்ட் டைம் இருக்கும்போது இதில் தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிடுவேன்னா தந்தூர் ரொட்டி, சென்னா மசாலா, ஒன்று 1,20,000 ரூபா. இப்போ விலை கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படின்னு சொல்ல முடியாது, காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. வாக்கிங் ஸ்ட்ரீட்லேருந்து வர்றது கஷ்டம். அந்த கோகோ பார்ன்னு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். நீங்கள் அங்கேருந்து வரும்போது பை1 ஸ்ட்ரீட்டில் வரும்போது அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த லைன் ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா இது இந்த மெயின் ரோட்லேருந்து டாட், அதாவது இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, எலியாஸ் ஹோட்டலுக்கு அடுத்தால வர்ற அந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த தாஜ்மஹால் ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதுக்கு நேர் பேரல், அதுக்கு அடுத்த ரோடு. அப்படியே எவ்வளோ சைலண்ட் ஆகிடுச்சு. தமிழா தெலுங்கான்னு தெரியல, சரியாக கவனிக்கல. ஏதோ நம்ம இந்தியன்ஸு, சவுத் இண்டியன்ஸு நம்ம நின்று அவங்ககிட்ட பேச போனால் அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் தான் அங்கே அதை ரசிக்கிறாங்க. இங்கே வந்து நம்மளோட பேசுகிறத நிறைய இந்தியன்ஸுக்கு வந்து இன்னொரு இந்தியன் இங்கே வந்து பார்க்குறது, ஆய் சொன்னால் பிடிக்கிறது இல்லை. ஏன்னோ தெரில, யூரோப்பியன்ஸ் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுறதில்ல. நம்ம பை1 ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே வந்தோடனே அந்த சர்க்கிளில் இருந்து 4 ரோடு புரியும். ஸ்ட்ரைட்டாக போனால் பெண்டாங் மார்க்கெட் போகிற ரோடு, ரைட்டில் போனால் நம்ம தங்கியிருக்கிற ரோடு. டுவர்ஸ் பெண்டாங் மார்க்கெட்டை பார்க்க நடக்கும்போது இந்த பெட்ரோல் பங்கை தாண்டிங்கன்னா, இது இப்போ தான் ஒரு 3 months தான் ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டுங்க கிடையாது. இதெல்லாம் கேமரா ஷாப்புங்க. சோனி, ஆல்ஃபா, QG, பெண்டாங் மார்க்கெட் அதுதான். ஸோ இதுதான் இந்த பப்படம் இந்தியன் கிச்சன் ஹலால். இங்கே தான் வந்து மத்தியானம் சாப்பிட்டேன். ப்ரைஸும் சீப்பாக தான் இருந்துச்சு. நாட் சீப்புன்னு சொல்ல முடியாது, நாட் ஹை. ஆக்சுவலாக மத்தியானம் வந்து பஃபே இருக்குது. பஃபே வந்து 2,50,000 அங்கே. வெஸ்டர்ன் மீல்ஸ் வந்து 1,50,000. நான்வெஜ் வந்து 1,60,000 ரூபா. ஸோ யூ ஆல் ஃப்ரம் உத்தரகண்ட்? ஹைதராபாத். தெலுங்கு? ஓ, தெலுங்கு. ஹைதராபாத், ப்ராப்பர் ஹைதராபாத்? వరంగల్ అండి. ఓకే, అయినో నాకు తెలుసు. మరి చెన్నై అక్కడ లాస్ట్ 2004-05 2012 వరకు మై వర్క్ చేసిన. యువర్ నైస్ టు మీట్ యూ. సో యాక్చువల్లీ this is Hyderabadi restaurant. I own this restaurant. This is Hyderabadi. Yes. There is no Hyderabadi sweet. There is no Hyderabadi spicy. Double ka meeta. Double ka meeta. Double ka meeta we had. I love double ka meeta. Double ka meeta we had. And also we had the gutti wankaya. Baigan Bharta, Hyderabad Baigan Bharta. We also had that one. We tried, but here people don't like. But Indian people like. Indian people only. But even no, double ka meeta. Even Chennai. My wife didn't know. She didn't know about that sweet. The taste சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். Yeah. Because Hyderabad is famous for double ka meeta and also what is that one called? Another one. Forgot. Especially Ramzan season they make. Yeah. That store or shop ku poi. You have to go to that shop and buy that, na? Yeah.
Lakdi ka pul, Lakdi ka, there are so many like. That famous shop is one shop. Yeah, Ramadan month only. Only Ramadan month. Yeah. Like chicken haris. Yeah. Haris. What else? One with make with mutton. Chicken haris and I forgot because 7 years అయిపోయింది ఇక్కడ వచ్చి నేను. 7 years అయిందా? లెవెల్ ఎక్కువ. ఇప్పుడు నేను ఇక్కడ 7 years ఉండి ఉప్పు కారం ఎక్కువ లేదు బాడీ. అక్కడ పోయి తింటే మొత్తం చొంటాలు ఇట్లా వచ్చేస్తాయి. என்ன சொல்றாருன்னா 7 வருஷமாச்சு இங்க வந்து காரத்தை சாப்பிட்டு 7 வருஷமாச்சு. ஸோ இப்போ நான் காரம் சாப்பிட்டேன்னா எனக்கு ஒத்துக்கிறது இல்லை. நான் ஊருக்கு போனாலே எனக்கு உடம்புலாம் இதாயிருது. ఇప్పుడు నేను అక్కడ వెళ్ళి హైదరాబాద్ బిర్యానీ తింటే బాత్రూంలో కూర్చోవాల్సి వస్తుంది. అంత స్పైస్ ఎక్కువ. ఈవెన్ నాకు చాలా ఇష్టం కానీ తినలేము ఇప్పుడు అక్కడికి వెళ్ళి. మా ఫ్రెండ్స్ బిర్యానీ హైదరాబాద్ బిర్యానీ ఫేమస్ బట్ నేను ఇప్పుడు తినలేని పరిస్థితి. తిన్నాక నా పరిస్థితిగా టాయిలెట్ ఒక్కసారి తింటే 4-5 సార్లు వెళ్ళాల్సిందే. అంత స్పైస్ లెవెల్ అంటే బాడీ అడ్జస్ట్ అవ్వలేదు. నాకే ఎలా ఉంటే ఇక్కడ వాళ్ళకి ఇంకెట్లుంటుంది. Last some 3 months back also I went Hyderabad. Anyhow, nice to meet you. Okay. Yeah, no problem. So மத்தியானம் இங்கே தான் வந்து சாப்பிட்டேங்க. ப்ரைஸும் நார்மல். ஓகே, see you. Bye சார். ரொம்ப தேங்க்யூ, நன்றி சார். பாய் ஆல். பாய். வாங்க இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த தாலியை நீங்கள் இது பண்ண. ஆனால் அந்த சிக்கனை சாப்பிடும் போதே யோசித்தேன் ஏதோ சம்திங் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் ஃப்ளேவர் இருக்கு அப்படின்ட்டு. அந்த காரம் மாத்திரம் சேர்த்துனாங்கன்னா நான் அப்பவுமே சொல்லியிருப்பேன் இது சென்னை இல்லை ஹைதராபாத்து இதுதான்ட்டு. இது வந்து நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இப்போ வந்த அப்புறம் தான் தெரிஞ்சுது பப்படம்ஸ் இந்தியன் கிச்சன். இந்த இருக்கு பார்த்தீங்களா டிஜே சோனி ஆல்ஃபா, டிஜே கேனன். எனக்கு என்னமோ சவுத் இண்டியன்ஸ் இது பிடிக்கும். அது நார்த் இந்தியன் ஸ்டைலு. அப்கோர்ஸ் இது சவுத் இண்டியன் அண்ட் நார்த் இண்டியன் மிக்ஸ்டு ஸ்டைல். மீல்ஸுக்கு வந்து தயிர் கிடையாது, ஊறுகாய் கிடையாது. ஆனால் நான் கேட்டேன், எல்லாமே கொடுத்தாங்க. அங்கேருந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டு. இந்த பெட்ரோல் பங்கை தாண்டின உடனே ஒரு 10 கடையில் இருக்கும் பப்படம்ஸ். காஃபி அண்ட் ஸ்வீட்ஸ் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் வருது இல்லையா, ஸோ அதோட இது இப்போவுமே ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேலப்பு வியாபாரத்துக்கு வந்துருக்காங்க. கூட அவங்களோட பெட்டை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன அவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு பாருங்க. சார் இது அவருக்கு எவ்வளோ இருக்கு, இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதான் 24 hours ஓப்பன் 24/7. ஸோ அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா இங்கே வந்து ஒரு சாண்ட்விச் இது சாப்பிட வேண்டியதான். சரி, உங்கள்கிட்ட கேட்கும் உள்ள ஷூட் பண்ணலாமா? Can I explore? Can I explore this? Yeah. Can I explore this? Okay. So something different. இதில் வந்து அந்த அசசரிஸ் எது வேணுமோ, எந்த ஸ்டைலில் வேணுமோ நம்மளே ரெடி பண்ணிட்டு அப்படி அந்தந்த பூத்துக்குள்ளே போயிட்டு அப்படி நின்னோம்னா இது வந்து ப்ளூ எடிசன், ப்ளூ கலர் பேக்ரவுண்ட். இது வந்து கிரே எடிசன், கிரே கலர் பேக்ரவுண்ட். ஸோ அந்த டிசைனில் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வெளியே வந்துடும். இது வந்து பிங்க் எடிசன். எல்லாமே ஆட்டோமேட்டிக். நம்மளுக்கு வேண்டிய மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு தலையில் இதெல்லாம் வைக்க என்ன இது பண்ணுமோ பண்ணிட்டு இப்படி எடுக்கிறது. How much you are charging for that? I have a surprise which is 70,000 or 100,000. 4 cat. 6 cat 1 lakh. இது வந்து photo albums. You have the sample? A sample we have on the wall. On the wall, okay. So ஒரு சாம்பிள் இருக்கான்னு கேட்டேன். வாலில் இருக்குன்னாங்க. இங்கே இருக்கு பாருங்க. பிங்க் வேணா பிங்க்கு, கிரே வேணா கிரே, ப்ளூ வேணா ப்ளூ. இது ப்ளூ, பிங்க், கிரே. போஸ்டர் டக்கு நம்ம அப்படியே ஆக்ஷன் அப்படியே மாற்றிட்டே இருக்க வேண்டியது. டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப்பில் எல்லாம் மாறிடும். அப்படி அவ்வளோதான். டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இந்த பொண்ணு பண்ணியிருப்பாங்க லைக் தட்.
இந்தியாவில் இருக்கானு தெரியல, சென்னையில் இல்லை. ஓகே, தேங்க்யூ 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 மேடம். இட்ஸ் வெரி நைஸ். Yeah, thank you. ஐம் ஃப்ரம் இந்தியா. Oh, yeah, I have it. பாஸ்போர்ட் ஃபோட்டோ பூத்தே வந்து இந்தியாவில் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. அது ரீசன் என்னென்னா, அந்த லைட் செட்டப்பு, அதாவது இந்த ஒயிட் பீப்புளுக்கு உண்டான லைட் மாதிரியே அப்படியே தூக்கி வச்சு அப்படியே இது பண்ணிட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது பெரிய சக்ஸஸாக இருக்கும். அதில் போய் ஃபோட்டோ எடுத்தா என் மூஞ்சி கருப்பாக வருது, கண்ணு கருப்பாக இருக்குது, இதனால அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர். இந்தியாவில் யாராவது ஸ்டார்ட் பண்ணா ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இந்த அசசரிஸ்லாம் வச்சு, அதாவது நம்ம ஸ்கின்னை என்ன மாதிரி ஸ்கின்னை நல்ல கலராக பிரைட்டாக, அதாவது கலர்னு சொல்கிறோட பிரைட்டாக ஷேடோஸ்லாம் இல்லாமல் பிரைட்டாக கொடுக்குற மாதிரி பூத் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய கிளிக் ஆகும். ஓகேங்க, நம்ம லூனா சாய்கான் ஹோட்டல் வந்தாச்சு. மீட் பண்ணுறேங்க. நைட்டு டின்னர் நான் வெளியே போகல, இங்கேருந்து கிராப்பில் ஆர்டர் போட்டு சாப்பிட்லான் இருக்கேன். ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்றோட கிராப்பில் ஆர்டர் போடும்போது எனக்கு ஒரு 20,000 டாங்கு கம்மியாக இருக்குது. ஆமாம், என்னோட ஃபுட்டுக்கு. ஓகே.